பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் முக்கியமான திருப்பங்களை, அரசியல் மாற்றங்களை இந்திய அரசியல் வரலாற்றில் நிகழ்த்தக்கூடும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மகாகட்பந்தன் கூட்டணியினுடைய வெற்றி, தேஜஸ்வி யாதவனுடைய வெற்றி இந்தியாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடியினுடைய அஸ்திவாரத்தை அசைக்க கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான சமீட்சைகள் இப்போதே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. உண்மையில பீகார் தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது, யாரு வெற்றி வாய்ப்பை சூடுவார்கள், அதன் மூலமாக இந்தியாவினுடைய அரசியல் எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். எப்போதும் இல்லாத அளவுல பீகார் தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சில நாட்களில் அதனுடைய ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா நமக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியக்கூடிய அந்த வெற்றி, அந்த பிரகாசம் என்னன்னா மகாகட்பந்தன் கூட்டணி, இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி தான். என்னன்னா துவக்கத்திலிருந்தே அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அடி மிகச் சரியாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும், மக்களை நோக்கி அவர்கள் வச்சிருக்கக்கூடிய பிரச்சாரம் மிக சிறப்பாகவும் இருக்கிறது. அவர்களுடைய இந்த வீச்சு உண்மையிலே எதிர்பார்க்காத வீச்சு, மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை இந்தியா கூட்டணி பீகார் எலெக்ஷன்ல நிகழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. ராகுல் காந்தி அவர்களுடைய எழுச்சி, குறிப்பாக ஓட்சோரி விஷயத்தை அவர் கையில் எடுத்தது, அதற்கு பிறகு பீகார்ல தேஜஸ்வி யாதவோட சேர்ந்து ஓட்சோரி யாத்திரையை நடத்தினது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாடெங்கிலும் மட்டுமல்ல பீகார்லையும் உருவாக்குச்சு. ஏன்னா இந்த அரசியல்ல மக்களை நோக்கி நான் பேசுகிறேன், மக்கள் தான் இதற்கான பதிலை சொல்லுவார்கள், மக்கள் தான் இதற்கான விடிவை எழுதுவார்கள், தலையெழுத்து அவங்க தான் எழுத போறவங்க, ஜென்சி இளைஞர்களிடத்துல தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர் துணிச்சலோட பேசுறார். வேற எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்களை சந்திக்கக்கூடிய வேலையை மட்டும், தனக்கு என்ன கடமை வழங்கப்பட்டிருக்கிறதோ இந்த ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிவதற்காக அந்த வேலையை மட்டும் அவர் சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறார். இங்க அந்த ஓட்சோரி யாத்திரை, ஓட்டு உரிமை யாத்திரையை பீகார் மாநிலத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் அவர் எடுத்துட்டு போறார். போகக்கூடிய இடங்களில் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடி அவர்களை வரவேற்றார்கள். ஓட்சோரி என்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக நாடெங்கிலும் மாறிப்போச்சு. குறிப்பாக மோடி அவர்கள் எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கான ஒரு மனிதராக இதன் மூலமாக மாறி போனார் அப்படின்னா அது மிக இல்லை. அப்போ இந்த அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் அவர்களை நோக்கி வரும்போது அது ஓட்டாக மாறுமா, களத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை இது செய்யும் அப்படி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தான் எஸ்ஐஆர் என்கிற ஒரு பூதத்தை கொண்டு முன்னால நிறுத்தினாங்க. அதன் மூலமாக 47 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்களை அதிரடியாக நீக்கினாங்க. ஆனாலும் களம் இந்திய கூட்டணிக்கு சாதகமாக, தேஜஸ்வி யாதவுக்கு சாதகமாக மாறிடுச்சு. அதனுடைய முக்கியமான திருப்புமுனை பார்த்தீங்கன்னா, எப்போது தேஜஸ்வி யாதவ முதல்வர் வேட்பாளராக மகாகட்பந்தன் கூட்டணி அறிவித்ததோ அதிலிருந்து அவர்களுடைய ஏற்றம் தொடங்கிருச்சு. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆட்சி மீதான வெறுப்பு, பாஜக இங்க நிகழ்த்தக்கூடிய ஊழல் அட்டூழியம், நிதிஷ்குமார் அவர்களை பொம்மை மாதிரி முன்ன வச்சுட்டு இவர்கள் நடத்தக்கூடிய இந்த நாடகங்கள் 20 வருட காலமாக இங்க எந்த ஒரு தூசியையும் துரும்பையும் பிடுங்கி போடாதது. மக்கள் இன்னும் ஏழ்மையிலையும் வறுமையிலையும் இருந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு வாழ்றதுக்கு வழி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, அண்டை மாநிலங்கள்ல நாடிதான் அவனுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மிகப்பெரிய பேசு பொருளாகவும், அவன் வலியோடையும் அந்த விஷயங்களை இந்த எலெக்ஷனோட பொருத்தி பார்க்கிறான். ஏன்னா பக்கத்து மாநிலங்கள்லாம் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கெல்லாம் அவர்கள் கை நிறைய சம்பாதிச்சு இங்க இருக்கக்கூடிய அரசியலை, இங்க இருக்கக்கூடிய சூழலை, இங்க எப்படி நாம மதிக்கப்படுகிறோம், ஏன் இந்த நாட்டெல்லாம் இப்படி வளர்ந்துட்டு இருக்கு, இந்தியாவில் தானே நம்முடைய பீகாரும் இருக்கு, தமிழகமும் இருக்கு,
ஏன் அவன் வந்து மேன்மையாக இருக்கிறான்? ஏன் இந்த பண்பாட்டில் இவ்வளவு சிறந்து விளங்குகிறவனா இருக்கான்? எங்க பார்த்தாலும் வளர்ச்சி, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், கல்வியில முன்னேற்றம், இந்தியாவில் நம்பர் 1 இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடியது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க தானே செய்வான். யோசிக்கும் போது அவனுக்கு கண்ணுல எட்டுனது அங்க பிஜேபி இல்லை. பிஜேபியை எழும்ப விடல. பிஜேபி காரனா அடிச்சு விரட்டுறான். அதனால தான் அவன் வளர்ந்திருக்கிறான். அவனுடைய சித்தாந்தம் அப்படி. அதனால அவன் பேச ஆரம்பிக்கிறான். பீகார்ல ஸ்டாலின் முதல்வராக வரணும்னு சொல்லி அவன் பேச ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் எழுச்சிய அங்க இப்ப உருவாக்கி இருக்கு. நீங்க சோறு கொடுக்கல, அவனுக்கு செல்லு கொடுத்தீங்க. அவன் செல்லுலேயே எல்லாத்தையும் பார்க்கறான். உலகத்துல என்னடா நடக்கு அப்படின்னு பார்க்கறான். ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் என்ன பண்ணான்? எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க போகக்கூடிய உங்களை வந்து அடிச்சு விரட்டுறான். கிராமத்திலிருந்து மக்கள் வந்து கம்பும் கல்லும் எடுத்துட்டு வந்து விரட்டுறாங்க. உயிருக்கு பயந்து பிஜேபியினுடைய வேட்பாளர்கள் ஓடுறாங்க. வாகனத்தை அதிலே விட்டுட்டு ஓடுறான். பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையினர் வந்து ஓடுறாங்க, உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு மிக மிக மோசமாக பீகார் இருக்கிறது. அந்த மக்கள் வந்து இன்னும் வந்து அமைதியாக இருக்க போறதில்லை, கிளந்து எழுந்துட்டாங்க. அதைத்தான் நம்ம வந்து எலெக்ஷன்ல பார்த்தோம். இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய துணை முதல்வருக்கு சாணியடி. அந்த அளவுக்கு மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்புல இருக்கிறாங்க. இது எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு மிகவும் சாதகமான சூழலை அங்க உருவாக்கி இருக்கு. அவங்க தேஜஸ்வி யாதவ் தான் இங்க முதல்வராக வரணும், அவர் தான் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்புறாங்க. அதற்காக வந்து ஓட்டளிக்கிறாங்க. அதன் மூலமாகத்தான் 65% வாக்கு வந்து முதல் கட்டத்தில் பதிவாச்சு. அதே அளவுக்கு விறுவிறுப்பாகத்தான் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவும் நடந்தது. அந்த கணக்குகள் நமக்கு வரல, வரும்போது அதை நம்ம உங்களுக்கு தெரிவிப்போம். அப்போ களத்தில் 2 மகா கூட்டணிகள், ஒரு பக்கம் என்டிஏ, இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி, மகா கட்பந்தன் கூட்டணி. அந்த ஓட்சோரி விஷயத்தில் எடுத்த அந்த வேகம், அந்த வேகத்தோட அவர்கள் வந்து ஒவ்வொரு ரேலியிலையும் பேரணியிலையும் பொதுக்கூட்டங்கள்லையும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. மிகப்பெரிய ஆதரவை அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஓட்சோரின்னு சொல்லி மக்கள் வந்து எதிர்கட்சியை சார்ந்தவர்களை ஓட விடுறாங்க. என்டிஏ கூட்டணி நடத்தக்கூடிய கூட்டங்கள் பிரச்சாரங்கள்ல வந்து ஒரு தொய்வு இருக்கு. அங்க யாருமே வரல, சேர்கள் எல்லாம் காலியா கிடக்கு. இன்னும் சொல்ல போனா பல கூட்டங்கள்ல மக்கள் வந்து சேரெல்லாம் அடிச்சு உடைக்கிறான். இந்த நேரத்துல தான் பிஜேபி வந்து எப்படி மாநில கட்சிகளை விழுங்கி ஒரு பெரும் பாம்பாக இருந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதிகாரத்தை பிடிச்சு இருக்குதோ, அது மாதிரி இங்கேயும் நிதிஷ்குமார் அவர்களை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல தாங்கள் வர்றதுக்கான முயற்சியை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவர்களுடைய பிரச்சாரத்திலே தெரியுது. முதல்ல இங்க முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத என்டிஏ வந்து சொல்லல. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் நடத்தக்கூடிய அந்த கூட்டங்கள்ல நிதிஷ்குமாருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் எதுவுமே கொடுக்கல. நிதிஷ்குமாருடைய வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய பிஜேபியும் எல்ஜேபியும் வந்து அவர்களுக்கு வாக்கு போடல் அப்படிங்கிறது களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கு. இது நிதிஷ்குமார் அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா போலீஸ்காரங்களை அவர் தான் கையில் வச்சிருக்கிறாரு, இன்டெலிஜென்ஸ் அவருடைய கையில் இருக்கு. அப்படிங்கிறதுனால தனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். தான் வந்து நேர்ந்து விட்ட ஒரு ஆடு, வெட்டுறதுக்கு நேர்ந்து விட்ட ஆடு அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இந்த நோய்வாய்ப்பட்டவனுக்கு தேதி குறிப்பாங்கல்ல, இத்தனை நாள்ல இறந்துருவான்னு சொல்லி, அந்த கணக்கில் தான் நிதிஷ்குமார் அவர்கள் இருக்கிறாரு. இன்னுமே நிதிஷ்குமாருக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள், நிதிஷ்குமாரை அங்க விரும்பக்கூடியவர்கள், நிதிஷ்குமாருடைய கட்சியை பிஜேபி காலி பண்ணிரும், நிதிஷ்குமாரை ஒன்றும் இல்லாம ஆக்கிரும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிதிஷ்குமார் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை தன்னுடைய சகபாடியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள்ட்டையும் பேசி இருக்கிறாரு. இப்போது பீகார்ல போய் இந்த பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் பல விஷயங்களை விவாதித்ததாக
பல விஷயங்களை பேசி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் மகாகட்பந்தன் கூட்டணி நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வந்தாச்சுன்னு சொன்னா மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அப்படியே அடியோடு வீழ்த்தக்கூடிய வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள்ல அவங்க இருக்கிறாங்க. என்டிஏல நிதிஷ்குமார் இந்த மனநிலையில் இருக்கிறாரு, சந்திரபாபு நாயுடும் இந்த மனநிலையில் இருக்கிறாங்க. என்னன்னா அவர்களுக்கு கண்கூடாக தெரியுது இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை படுகொலை பண்ணக்கூடிய வேலையை இவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நம்மளையும் இந்த மலைப்பாம்பு விழுங்கும் அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடுக்கு தெரியும். எவ்வளவு சீக்கிரம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வராரோ அந்த அளவுக்கு சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சிக்கும் சேஃப். அந்த வகையில தான் அவர்கள் காய்களை நகர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுல என்டிஏ என்ன நினைக்குதுன்னு சொன்னா, அமித்ஷாவும் மோடியும் மக்கள் ஓட்டு போடலைனாலும் நம்ம வந்துடலாம், ஞானேஷ்குமார் நம்ம கையில் இருக்கிறாரு, ஓட்டு பெட்டியெல்லாம் தூக்கி மாற்றி நம்ம வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர்கள் களத்தில் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வைசாலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பூத்துகளில் சிசிடிவி காட்சிகள் ஆஃப் ஆகி போனதை நம்ம பார்த்தோம். இது நமக்கு தெரிஞ்சது, தெரியாமல் என்னென்ன இல்லாமல் நடக்கு. பல மாநிலங்கள்லேருந்து ஆட்களை கொண்டு இங்கே ஓட்டு போடுறாங்க பிஜேபியினர். 4 சிறப்பு ரயில்கள் விடப்பட்டிருக்கு, வாகனங்களில் கொண்டு வராங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்காக. டெல்லியில் போட்டவர் பீகாரில் ஓட்டு போடுறாரு. இதுக்கெல்லாம் எந்த பதிலையும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லலை. கை பொத்தி வாய் பொத்தி ஊமையாக இருக்கு. அவர்களுக்கு தெரிந்த ஒரு பாஷை அது மட்டும்தான். அந்த பாஷையை அழகா பண்ணிட்டு இருக்கிறாரு ஞானேஷ்குமார். அப்போ இவர்கள் இந்த எலெக்ஷன் கமிஷனை வச்சு வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா கள நிலவரம் அப்படி அல்ல. ஒட்டுமொத்தமாகவே என்டிஏ கூட்டணியை காலி பண்ணக்கூடிய வேலையை மக்கள் செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது களத்துல எதிரொலிச்சிட்டு இருக்கு. நீங்கள் என்ன செய்தாலும் அதை கடந்து வரக்கூடிய ஒரு விஷயம் மக்கள் சக்தி. அந்த மக்கள் சக்தியை அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க. இதுல 2 சிக்கல்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 2020 எலெக்ஷன்ல ஓவைசி அவர்களுடைய கட்சி 5 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க, இஸ்லாமிய தொகுதிகள். அங்க இவர்களும் இஸ்லாமியர்களை விட்டிருக்கிறாங்க காங்கிரஸ். அது மாதிரி இந்த முறை உங்களுக்கு பிரசாந்த் கிஷோருடைய கட்சினிக்கு அவர் யாருடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஓட்டு பிரிக்கிறதுக்காகத்தான் இந்த எலெக்ஷன்ல நிற்கிறாரு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேசுறாங்க. ஓவைசி பிஜேபியினுடைய பி டீமாக செயல்படுகிறார். அவரு செலவுக்கான காசு பிஜேபி கொடுக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் மட்டுமல்ல ராகுல் காந்தியே நேரடியாக குற்றம் சாட்டுகிறார். இதற்கிடையில இந்த கணக்குகளை மாத்துறதுக்காக மௌரியா ஹோட்டல்ல, பாட்னாவினுடைய மௌரியா ஹோட்டல்ல அமித்ஷா அவர்கள் இருந்து பல தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. யார் உள்ள போறாங்க யார் வெளியே வர்றாங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாது. பல அதிகாரிகள், முதலமைச்சருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு போறாங்க. நீங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உத்தரவாக அமித்ஷா அவர்கள் போடுறாரு. தேஜஸ்வி அவர்கள் சொல்றாரு, நீங்க பீகார் மக்களுக்காக வேலை செய்யுங்க, தயவு செய்து அமித்ஷாவினுடைய காலில் மண்டியிடாதீங்க, உண்மையாக இருங்க, மகாகட்பந்தன் கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத அறுதிட்டு உறுதியாக சொல்றார். அப்போ மகாகட்பந்தன் கூட்டணி வெற்றி அடையும் போது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக அது அமையக்கூடும். என்னன்னா இந்த ஆட்சியை கவிழ்த்தோம்னா நிதிஷ்குமார் அவர்களும் சரி, சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி, அப்படியே இந்தியா கூட்டணிக்கு பக்கம் மாறிட்டா போதும், ஆட்சி இந்த பக்கம் மாறிடும். இல்லைன்னா கவிழ்த்துட்டு மறுபடியும் எலெக்ஷன் வரும். அப்போதான் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இவர்களுடைய கையில் பூமாலை மாதிரி
இந்திய ஜனநாயகம் சிக்கி தவிச்சிட்டு இருக்கு, பிச்சு பிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா அமைப்புகளையும் சீரழிக்கிறது, எல்லா அமைப்புகளையும் நாசமாக்குறது, எக்காலத்துக்கும் தாங்கள் மன்னர்களாக இருந்து கோலோச்சுவதற்கு எக்காலத்திலையும் இருந்து இந்த இந்தியாவினுடைய மக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்து அவனையும் வயிறை வளர்த்து தங்களுடைய வயிறை வளர்த்தக்கூடிய வேலையை இவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது மிக மிக நாசகாரமான ஒரு செயலாக பாஜக தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் மகாகட்பந்தன் கூட்டணியுடைய இந்தியா கூட்டணியுடைய வெற்றி, தேஜஸ்வி யாதவனுடைய வெற்றி நமக்கு மிக மிக முக்கியம். அந்த வெற்றி பல மாற்றங்களை இந்தியாவில் நிகழ்த்தக்கூடும். வரக்கூடிய நாட்களில் அது எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.